வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாளேடுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வழமை போன்று நிகழ்ச்சியில் குரல் தரும் சிந்தனை. நாம் தருகின்ற குரல்: கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு என்பது குரல். நீதி என்னும் அறவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ணவே மாட்டான். நீதி என்னும் அறவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ண மாட்டான். கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு என்பது இந்த குரலாக நாம் தெரிவித்து நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்திகளின் சுருக்கம். இன்றும் அனைத்து பத்திரிகைகளிலுமே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்தி இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீதித்துறை, அதாவது நிறைவேற்று அதிகாரம், நீதித்துறை, பாராளுமன்றம் ஆகிய மூன்றுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலை தொடர்பாக இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே நாம் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்து நேற்று ஹோமாகமையிலே நடந்த நிகழ்வு ஒன்றிலே ஜனாதிபதி தெரிவித்த கருத்தும் ஒரு பேசுபொருளாக இன்றைய பத்திரிகைகள் அதனை முக்கியப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிறைவேற்று அதிகாரம், அதாவது நீதித்துறை, பாராளுமன்றம், இந்த மூன்றிலுமே ஒரு நெருக்கடி நிலை இருக்கின்றது. போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பாக போலீஸ் மா அதிபருடைய உச்ச நீதிமன்றம் அவருடைய பதவியை இடைநிறுத்தியது, தற்காலிகமாக இடைநிறுத்தியது தொடர்பான சர்ச்சை பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற நிலையிலே ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய நிகழ்வொன்றின் போது சபாநாயகரும் சட்டமா அதிபரும் சேர்ந்து பிரதம நீதியரசரும் சேர்ந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், தேர்தலை எந்த வகையிலும் குழப்பாத வகையில் நேர்மையாக நடத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய பத்திரிகைகளில் சிலவற்றிலே அது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கின்றது. சபாநாயகர் பிரதம நீதியரசர் சேர்ந்து இந்த போலீஸ் மா அதிபர் விடயத்திலே ஒரு இறுதி முடிவை எட்ட வேண்டும் என்பதே இங்கே பிரச்சனையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயத்திலே, போலீஸ் மா அதிபர் விடயத்திலே நீதிமன்றமும் நிறைவேற்ற அதிகாரமும் விலகி நிற்க பாராளுமன்றமும் அதே நேரம் நீதித்துறையாக இருக்கின்ற பிரதம நீதியரசரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்வு காண முடியும் என்று தான் நம்புவதாக அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். பத்திரிகைகளை பார்க்கின்ற போது அது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதைவிடவும் இன்னும் ஒரு செய்தியும் படங்களும் பத்திரிகைகளில் அனைத்திலுமே முக்கிய செய்தியாக, அது முன்பக்க செய்தியாக வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கைக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற ஒரு நிகழ்வு. நேற்று T20 உலகக்கிண்ண போட்டியிலே மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய கிண்ணத்துக்கான போட்டியிலே இலங்கை அணி மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று தம்புள்ள டங்கரி மைதானத்திலே நடந்த இந்த போட்டியிலே இந்திய அணியை தோற்கடித்து இலங்கை மகளிர் அணி வெற்றியிட்டிருக்கின்றது. பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நாம் படத்துங்களோடு பார்க்கக்கூடியதாக இருக்கும். 18.4 ஓவர்களிலே 2 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி மகத்தான வெற்றி ஈட்டி சாதனை படைத்திருக்கின்றது என்பதை இன்றைய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை விடவும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1700 ரூபா சம்பள அதிகரிப்பு கோரி நேற்று மலையக பகுதிகளிலே சில போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதுவும் பத்திரிகைகளை பார்க்கின்ற போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீரகேசரி பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: பிரதம நீதியரசர் சபாநாயகர் பேசி தீர்வு காண்பது அவசியம். போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பிலே ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு. தேர்தலை காலம் தாழ்த்த விரும்பவில்லை என்கிறார் ஜனாதிபதி என்று இங்கே பிரதான தலைப்புச் செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பிலே சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் கலந்தாலோசித்து இவ்வாரத்துக்குள் தீர்வு காண வேண்டும். பாராளுமன்றமும் நீதிமன்றமும் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தலை நடத்துவதற்கான சூழலை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்றும் உறுதியளித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. ஹோமாகம பஸ் தரிப்பு நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றிய போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இதில் பிரதான தலைப்புச் செய்தியாக ஏனைய பத்திரிகைகளில் நாம் பார்க்க முடிகின்றது. நாட்டில் தற்போது இருப்பது ஒரு கட்சியினது அல்லது தனிநபருடைய அரசாங்கம் அல்ல. பல்வேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு தேவையாக காணப்பட்டது பல்வேறு கட்சிகளையும் இணைத்து ஒரு ஆட்சி அமைப்பது. அதனையே செய்திருக்கிறேன். என்றாலும் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைக்கு
பிரதம நீதியரசர் சபாநாயகர் பேசியதற்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த 3 முக்கிய துறைகளாக இருக்கின்ற நீதித்துறை, நிறைவேற்று அதிகாரம், பாராளுமன்றம், இந்த 3ம் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த முரண்பாடுகள் வலுவடைய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். 3க்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற, அதாவது நீதித்துறைக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முருகநிலை, இந்த முருகநிலை ஒரு கன்னிவெடிக்கு சமமாக இருக்கின்றது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே நேரம் இந்த கன்னிவெடியை வெடிக்க வைப்பதா அல்லது அதனை வயரை பிடுங்கி செயலிழக்க செய்வதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதற்கு பிரதம நீதியரசரும் சபாநாயகரும் இணைந்து செயல்படுவதுதான் சாத்தியமாக இருக்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்பது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. பிரதான படம் அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று ஹட்டனிலே நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்றார்கள். அது முக்கிய படமாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதான படம் இன்னும் ஒரு படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய அணியை வெற்றி கொண்டு மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கை மகளிர் அணி சாம்பியனானது. இந்த அணியை வெற்றி கிண்ணத்துடன் அணியினர் எடுத்துக்கொண்ட படம் இங்கே இன்னும் ஒரு படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி ஹட்டனில் ஆர்ப்பாட்டம், ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு, வர்த்தகர்கள் கடைகளை மூடி ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது அந்த படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு சம்பள உயர்வு, காணி உரிமை மற்றும் தனி வீடு என்பவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் ஏற்பாடு செய்திருந்த எழுச்சி போராட்டம் ஹட்டனிலே நேற்று நடந்தது என்பது இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ரணிலின் தந்திர மூளை எந்த தீர்மானத்தையும் எடுக்கும், முஜிபுர் ரஹ்மான் சாடுகிறார் என்ற ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எவ்வாறு இறுதிக்கட்டம் வரை சென்று நடத்தப்படாமல் கைவிடப்பட்டதோ அதே போன்ற நிலைமை ஜனாதிபதி தேர்தலுக்கும் ஏற்படும் என்று சந்தேகிக்கின்றோம் என்று முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். காரணம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தந்திர மூளை தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க தயங்காது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதுவும் ஒரு முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புத்தளம் மாநாட்டிலே முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உரையாற்றிய போது தெரிவித்த கருத்து இங்கே இன்னொரு முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் இதற்கு பதிலளித்திருக்கின்றார். எழுத்து மூலம் உறுதியளிக்கும் வேட்பாளரையே ஆதரிப்போம் என்று புத்தள மாநாட்டில் ரிஷாட் பதியுதீன் அறிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. எமது கட்சி முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு எழுத்து மூலம் உறுதியளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளரையே நாம் ஆதரிப்போம் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இன்னும் ஒரு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்பகுதியிலே ஒரு செய்தி, வேட்பாளர் சின்னம் தேர்தல் அறிக்கை குறித்து முடிவெடுக்க உபகட்டமைப்புகள், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு யாழில் தீர்மானம் என்று படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு யாழ்ப்பாணத்திலே நேற்று கூடி ஆராய்ந்திருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான பொது கட்டமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கும் தேர்தல் அறிக்கை மற்றும் கட்சி சின்னம், நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகளை உருவாக்குவது தொடர்பிலும் இந்த கூட்டத்திலே ஆராயப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக வீரகேசரி அதனை முன்பக்க செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, நேற்று முன்தினம் காலியிலே நடந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி ஆற்றிய உரை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. IMF கடன் வழங்கும் நாடுகளின் நிதியுதவிகள் அவசியம், கடன் உதவிகள் நிறுத்தப்பட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்துக்கே செல்லும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். வெறுமனே பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற முடியாது என்கிறார் ஜனாதிபதி ரணில் என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. ஆட்சிக்கு யார் வந்தாலும் கடன் வழங்குவோரின் நிபந்தனைகளை ஏற்றே செயல்பட வேண்டிய நிலை இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். காலி நகர மண்டபத்திலே நேற்று முன்தினம் நடைபெற்ற போது இணைந்து வெல்வோம் என்ற பேரணியிலே கலந்து கொண்டு ஜனாதிபதி ஆற்றிய உரைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வழங்கும் நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமையவே செயல்பட வேண்டும் என ஜனாதிபதியை தெரிவித்திருக்கின்றார். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாட்டுக்கு பொறுப்பு பெற்றுக் கொடுக்கக்கூடிய பணம் நிறுத்தப்பட்டால் மீண்டும் வரிசை யுகத்துக்கே நாடு செல்லும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
பொய்களால் மக்களை ஏமாற்ற முடியாதென தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி வேறு தெரிவுகள் இல்லாததால் கஷ்டங்களை அனுபவித்து இந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் முன்னே கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று தினகரன் அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. இயற்கை அனர்த்தம், கடமைக்கு சமூகம் அளிக்காதோருக்கு விடுமுறை, அரசாங்கம் சுற்று நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது என்று ஒரு செய்தி. வெள்ளம், மண் சரிவு மற்றும் வீதி பாதிப்பு காரணமாக கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் கடமைக்கு சமூகம் அளிக்காத அரசாங்க ஊழியர்களுக்கு விசேட விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. இந்த வகையில் கொழும்பு, களுத்துறை, கம்பகா, காலி, மாத்தறை, கம்பாந்தோட்டை, புத்தளம், குருநாகல், புலனறுவை, கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் வெள்ளம், மண் சரிவிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்து இப்பொழுது சுற்று நிறுவனம் வெளியிடப்பட்டிருப்பதாக தினகரன் அதனை முன்பக்க செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. 1250 முன்னணி பாடசாலைகள் நட்பு பாடசாலைகளாக அபிவிருத்தி, அடுத்த சில மாதங்களில் நடவடிக்கை என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். நாட்டில் உள்ள 1250 முன்னணி பாடசாலைகள் வெகு விரைவில் நட்பு பாடசாலைகளாக அபிவிருத்தி செய்யப்பட்டு கல்வி அமைச்சரால் நேரடியாக நிர்வகிக்கப்படும் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த அறிவித்திருக்கின்றார். இதற்காக சீன அரசாங்கத்திடமிருந்து $20 மில்லியன் நிதி பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் படத்தோடு ஒரு செய்தி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் அரசியல் தீர்மானம் இன்று என்ற தலைப்பின் கீழ் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை இன்று பிற்பகல் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மேற்கொள்ளும் தீர்மானத்தின் அடிப்படையில் தனது அரசியல் தீர்மானத்தை இன்று மாலை 5:30 அளவில் கோமாக அறிவிப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பகுதியில் ஒரு படம், கட்டங்கட்டப்பட்ட படமும் செய்தியுமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மியன்மார் பிரதமருடன் பாதுகாப்பு செயலர் பேச்சு, இலங்கையரை விடுவிக்கவும் கோரிக்கை என்று மியன்மார் சென்றிருக்கின்ற பாதுகாப்பு செயலாளர் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன அந்த நாட்டு பிரதமருடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது பிடிக்கப்பட்ட படம். இதன்போது பல இலங்கையர்கள் அங்கே குற்றங்கள் இல்லாத நிலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை மீட்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகள். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் தேர்தல் தொடர்பான செய்தி. பொதுஜன பெரமுன எந்த பக்கம் என்பது அல்லது வேட்பாளரை நிறுத்தப் போகின்றதா என்ற கேள்வி பல இந்த பத்திரிகைகளில் என்று எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இன்று இறுதி தீர்மானம் எடுக்கும். ஜனாதிபதி தேர்தலை தனக்கு ஆதரவு வழங்க கோரி ரணிலின் கடைசி முயற்சி, பசிலுடன் இறுதி சந்திப்பு. ராஜபக்சக்களின் ஆதரவே அந்த கட்சியின் ஆதரவாளர்களின் வாக்குகளை தன்பக்கம் திருப்பும் என்பதை நம்பும் ரணில் என்று அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். பொதுஜன பெரமுனவோடு ஜனாதிபதி ரணில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல சுற்று பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே முடிவுகள் எட்டப்படாத நிலையில் இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பசில் ராஜபக்சவோடு அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவோடு பேச்சுவார்த்தைகள் இன்றும் இடம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமாக போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்த பின்னர் தேர்தலில் ஆதரவு வழங்குவது தொடர்பிலே பசில் ராஜபக்சவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார். இதன்போது இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டாலும் இன்று ஏதாவது ஒரு முடிவுக்கு எட்டப்படலாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஜனாதிபதி மொட்டு கட்சியில் உள்ள பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவுக்கு முன்வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே கட்சி ஒரு திண்டாட்டமான நிலை இருப்பதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் படத்தோடு ஒரு செய்தி. மஹிந்தவின் 90 எம்பிக்களில் 75 பேர் ரணிலுக்கே ஆதரவு. வேட்பாளர் தொடர்பிலே இன்று முடிவெடுக்கப்படும் என்று தினக்குரல் அதனை முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. வேட்பாளரை நியமிப்பதா அல்லது தனித்து போட்டியிடுவதா அல்லது வேட்பாளரை ரணிலை ஆதரிப்பதா என்ற பேச்சுவார்த்தை எட்டப்பட்டிருக்கின்ற நிலையிலே 75 பேர் 90 எம்பிக்களிலே 75 பேர் ரணிலுக்கே ஆதரவு தெரிவித்து வருவதால் கட்சி ஏதோ ஒரு முடிவை எட்ட வேண்டிய நிலை இருக்கின்றது. பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கான ஒரு முடிவை பொதுஜன பெரமுன எடுக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பதே தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்தியாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்சியின் பிளவை தடுக்க வேட்பாளரை நிறுத்துவதை மஹிந்த கைவிடுவாரா? கேள்விக்குறியோடு பிரசுரமாகியிருக்கின்ற செய்தி. பொதுஜன பெரமுனவின் ஏற்பட்டுள்ள பிளவை தடுப்பதற்காக
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தும் முயற்சிகளை கைவிடும் யோசனையை கட்சி தலைமை ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேள்விக்குறியோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சி தாவுவது எம்பிக்களே, மக்கள் தாவ மாட்டார்கள், பேராசிரியர் பீரிஸ் கூறுகின்றார். எம்பிக்கள் கட்சி மாறுகின்றார்கள், ஆதரவுகளை மாறி மாறி ஒவ்வொரு பக்கம் தெரிவிக்கின்றார்கள், என்றாலும் மக்கள் மாற மாட்டார்கள் என்பதே ஜிஎல் பீரிஸின் கருத்தாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. கட்சி தாவுபவர்கள் தாவட்டும், வேறு கட்சிகளில் இருப்பவர்கள் இருக்கட்டும், மக்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கட்சி மாறுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சாணக்கியன் படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜமாணிக்கன் படத்தோடு வாக்களிப்பு நடக்கும் வரை தேர்தல் நடப்பது சந்தேகமே, யாழ்ப்பாணத்தில் சாணக்கியன் எம்பி தெரிவித்திருக்கின்றார் என்று அவருடைய படத்தோடு ஒரு செய்தியும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆசிய கிண்ணத்தை முதல் முறையாக கைப்பற்றி சரித்திரம் படைத்தது இலங்கை மகளிர் அணி. ஆரம்பத்திலே நாம் பார்த்தது போல இந்த படத்தோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, 9வது மகளிர் ஆசிய கிண்ண இலங்கை அணி கைப்பற்றி சரித்திரம் படைத்திருக்கின்றது இலங்கை மகளிர் அணி. இந்திய அணிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற ஆசிய கிண்ண T20 ஓவர் போட்டிகளிலே இலங்கை அணி அபாரமாக வெற்றியிட்டு இருக்கின்றது. அது தொடர்பான படங்கள் ஏனைய பத்திரிகைகளோடும் செய்திகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கவின் படத்தோடு ஒரு செய்தி, முஸ்லீம்களை அழைக்கும் அனுர அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து, தேசிய மக்கள் சக்தியின் முஸ்லீம் சகோதரத்துவத்தின் காலி பேரணியிலே அவர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஐக்கிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முஸ்லீம்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியின் முஸ்லீம் சகோதரத்துவத்தின் காலி பேரணியிலே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரத்யேகமாகவே இருக்கின்றது. தோட்டத் தொழிலாளர்கள் சம்பள அதிகரிப்பு கோரி தமிழ் முற்போக்கு கூட்டணி ஹட்டனில் போராட்டம் என்று இங்கே படத்தோடு இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 1700 ரூபா சம்பள அதிகரிப்பு கோரி ஏற்கனவே வர்த்தமானி வெளியிட்ட உறுதிமொழி, அதே நேரம் வழங்கப்பட்ட வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று போராட்டத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணி ஹட்டனிலே போராட்டம் நடத்திய போது பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள் என்று இங்கே அதில் கலந்து கொண்டவர்களின் படத்தோடு நாம் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரணிலா தம்மிக்கவா யாருக்கு ஆதரவு? ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மொட்டு கட்சி இன்று முக்கிய கலந்துரையாடல் என்று இதுவும் ஏனைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்தியாக நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் செய்திகள் ஒரே பார்வையில் என்று தமிழன் பத்திரிகை ஒரு வித்தியாசமான பக்க வடிவமைப்பை செய்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முதற்கட்ட அச்சிடல் பணிகள் நிறைவடைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மற்றும் கட்டுப்பணத்துடன் தொடர்புடைய ஆவணங்களை அச்சிடும் பணிகளை அச்சகம் பூர்த்தி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன்படி மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களை நியமிக்கும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களை நியமிக்கும் வர்த்தமானி தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றினால் பெயர் குறிப்பீடு செய்யப்படும் வேட்பாளர்கள் தவிர ஏனைய வேட்பாளர்கள் வைப்பு பணம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றது. இதன்படி வேட்பாளர்கள் வைப்பு பணத்தை செலுத்தும் போது அதன் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கையொப்பத்தின் கீழான சான்றிதழ் ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்தல் ஒரு கட்டாயமாக தேவையாகும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது என்பது தமிழன் பத்திரிகையிலே கட்டங்கட்டப்பட்ட ஒரே பார்வை செய்தியாக வெளியிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.